தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை மாற்றியிருக்கும் தேர்தல் ஆணையத்தின் முடிவு ஒருதலைபட்சமானது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜகவை ஆதரித்து களத்திற்கு வராத குறையாக தேர்தல் களத்தில் முழு மூச்சுடன் தேர்தல் ஆணையம் இயங்குகிறது என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை மாற்றியிருக்கும் தேர்தல் ஆணையத்தின் முடிவு ஒருதலைபட்சமானது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம் முன்பாக தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளரை அதிரடியாக மாற்றி இருந்தது தேர்தல் ஆணையம். புதிய தலைமைச் செயலாளராக அறிவிக்கப்பட்டவர் உடனடியாக பதவியேற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பினையும் சற்று முன்பு தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது. அண்மையிலே டிஜிபி தொடர்பாகவும் இதுபோன்று ஒரு அறிவிப்பினை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்த நிலையில்தான் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தேர்தல் நடக்கும் போதெல்லாம் இதுபோன்று டிஜிபியையோ அந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளரையோ மாற்ற முன் வந்திருக்கின்றதா தேர்தல் ஆணையம்? தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அதுபோன்ற ஒரு நடவடிக்கையை எடுக்கின்றார்கள் என்று தேர்தல் ஆணையத்திற்கு தமிழக முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சியிலே அந்த கட்சியினுடைய கட்டளைகளை நிறைவேற்றி வருவது வெட்கக்கேடானது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், தேர்தல் ஆணையத்திற்கு அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய பாதுகாப்பு என்பது பாஜகவிற்கு தேர்தல் வேலை பார்ப்பதற்கு அல்ல என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நாட்டை சர்வாதிகார பாதையில் கொண்டு செல்ல துடிக்கக்கூடிய பாஜகவின் ஆட்சியிலே ஆதிக்க மனப்பான்மையுடன் தேர்தல் ஆணையம் பணியாற்றுகின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் முன்வைத்திருக்கின்றார். அசாமில் தேர்தல் நடக்கின்றது, அங்கே டிஜிபியை மாற்றினார்களா? பாஜகவினுடைய பிராட்சி ஆட்சி நடக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் டிஜிபியோ தலைமைச் செயலாளரோ மாற்றப்பட்டார்களா? தமிழ்நாட்டில் மட்டும் தலைமைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்டவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ணை உறுத்தி இருக்கின்றார்கள். அவர்களை பாஜகவின் தூண்டுதலால் மாற்றி இருக்கின்றது தேர்தல் ஆணையம் என்று பகிரங்கமான குற்றச்சாட்டை முதலமைச்சர் முன்வைத்திருக்கின்றார். தமிழ்நாட்டிலே பாஜக அதிமுகவுடன் கைகோத்து நடத்த இருக்கின்ற தேர்தல் முறைகேடுகளுக்கு துணைபோக துடியாய் துடிப்பது தேர்தல் ஆணையத்திற்கு அழகு அல்ல என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலர்கள் இன்று இருக்கலாம், நாளை பதவியில் இருந்து போய்விடலாம். ஆனால் நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய வகையிலே நம்ம அரசியலமைப்பு சட்ட முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய நடுவு நிலைமை நடுத்தருவில் கொண்டு நிறுத்தப்படுவது நம் நாட்டிற்கும் சுதந்திரமான நியாயமான தேர்தலுக்கும் பேராபத்து என்று எச்சரித்திருக்கக்கூடிய முதலமைச்சர், உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி தலைமை தேர்தல் ஆணையரை நானே தேர்வு செய்வேன் என்று புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிரதமர் அவர்களுக்கோ அல்லது பிரதமர் வழி நடத்தக்கூடிய மத்திய பாஜக அரசுக்கோ தேர்தல் ஆணையத்தின் புனிதத்தன்மை புரிய போவதில்லை.